ஹெல்த்தியான மில்லட் சத்து மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ராகி, மாப்பிள்ளை சம்பா, கொண்டக்கடலை, முழு கருப்பு உளுந்து, உடைச்ச கடலை, திணை, மக்காச்சோளம், பச்சை பயிறு, கம்பு, கொள்ளு, குதிரைவாலி, சாமை, கருப்பு கவுனி அரிசி, சிகப்பு அரிசி, தாமரை விதை, பூசணி விதை, ஏலக்காய், அக்ரூட், முந்திரி, பாதாம். நான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிற எல்லாமே வெறும் கடாயில போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதை மாவு மில்ல போய் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம என்னதான் நைஸா அரைச்சிட்டு வந்தாலும் அதுல கொஞ்சம் திப்பிங்க இருக்கதான் செய்யும். அதனால ஜல்லாட்டையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, திப்பி இல்லாம. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதுல திப்பி இருந்தா குழந்தைங்க வாயிலே வாங்க மாட்டாங்க. நான் அரைச்சிட்டு வந்த சத்து மாவு ஒரு 8 கிலோ கிட்ட வந்துருச்சு. அதை இது மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 4-5 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம நல்லாவே இருக்கும். நான் டெய்லி குழந்தைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சத்து மாவு காசி வச்சிருவேன். பால் பிஸ்கெட்டுக்கு பதிலா இந்த சத்து மாவு தான் கொடுப்பேன். இது கொடுத்துட்டு தான் டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். என் கூடயே சேர்ந்து இவளுங்களும் மாவுல விளையாடிட்டு இருக்காளுங்க. ஒரு வழியா எல்லாம் ரெடி பண்ணி 10:30 மணிக்கு போய் படுத்துட்டோம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி, சத்து மாவு, நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்சு உப்பு இதெல்லாம் போட்டு கட்டிகள் இல்லாம கிளறிட்டு இது மாதிரி சத்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க. காலையில எழுந்ததும் சத்து மாவு தான் கொடுப்பேன். குழந்தைங்க அவ்வளவு விருப்பமா சாப்பிடுறாங்க பாருங்க. நீங்களும் இந்த சத்து மாவு வீட்டுல ட்ரை பண்ணுங்க.